சொன்னா உங்களோட கருத்துக்களை கூட நீங்க ஷேர் பண்ண போறீங்க. சரியா? எதை பத்தின விஷயம்னு சொன்னா இப்போ நீங்க வந்த நாள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறீங்க, இந்த 2 வருஷமா நீங்க ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிசைன். வெரி குட். டிசைன் இல்லையா? இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? வேற ஏதாவது ஒரு காலேஜ்லயோ வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற காலேஜ்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவோ இல்லை மற்ற காலேஜில் படிக்கிறவங்க மூலியமா நீங்க ஏதாவது வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. நம்ம காலேஜ்ல மட்டுமே, அதுவும் நம்மளுடைய எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டுமே செயல்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் டிசைன் திங்கிங். ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல அவங்களுடைய படிப்புல இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்ம அதுக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். சரியா? எங்கேயோ படிக்கிற பசங்க மாதிரி நம்மளே வெளிநாட்டுல படிக்கிற பசங்க மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை இங்கே இருந்தபடியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பெருமை தரக்கூடிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல இந்த டிசைன் திங்கிங் அப்படின்னா என்னது? வித்தியாசமா யோசிக்கிறது. ரைட்? ஆமா, புதுசா என்னது நம்மள படிக்கிற விஷயத்துக்கு நம்ம யோசிக்கிறோம். நம்ம படிக்கிறது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்மளுடைய வேலைகள். நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயம் என்னது? என்னுடைய எதிர்காலத்துல நான் இப்படி ஒரு ஜாப்ல போய் அமையணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்டில் இருக்கிற விஷயம். அது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது என்னது? நம்முடைய டிசைன் திங்கிங் மூலமா உங்களுக்கு ஒரு புது விதமா ஒரு வழிக்கு கொண்டு போகும். சரியா? அதுல என்னன்னு சொன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நமக்கு வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வயசுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் என்பது இல்லாமலே இருக்காது. எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. சிலருக்கு அது சீக்கிரம் விடை கிடைக்கும், சிலருக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும். இல்லையா? இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய படிப்பு ரிலேட்டடா நம்ம ஒரு பிரச்சனைக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கான விஷயமே தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். தமிழே சொன்னா தீர்வு கண்டுபிடிக்கணும், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இது எதனால வந்தது, ஏன் வந்தது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அதுல அந்த டிசைன் திங்கிங்ல ஒரு 5 பில்லர் இருக்கு. இதெல்லாம் நான் புதுசா சொல்றேன். நீங்க ஏற்கனவே இந்த 2 வருஷமா நீங்க படிச்சுட்டு இருக்கிற விஷயம். அது என்னன்றது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 5 பில்லர் என்னன்றது சொல்லுங்க பார்க்கலாம். CFC, SCD, CLP, IAPC, SR. இப்போ இது நீங்க சொல்றப்பவே தெரிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு இதுல பயன் அடைஞ்சிருக்கீங்க. பழகி அதாவது செஞ்சு ஒவ்வொரு மாசமும் நீங்க செய்ய என்னது மைண்டுக்குள்ள என்னது இதுதான் அப்படின்றது மனசுக்குள்ள செட் ஆயிடுச்சு. இப்போ இதன் மூலமா நீங்க என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க, அதாவது என்ன பயன் அடைஞ்சிருக்கீங்க? இது பண்றதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இதனால எனக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு தீர்வா இருக்குது, ஏதோ பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்கு இதன் மூலமா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கே ஒரு ஜாப்க்கு கிடைச்சிட்டு எப்படி நான் போகுது, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியாம இருந்தது, ஒரு பயத்திலே இருந்தேன். இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்குள்ளேயே நான் ஒரு நாலேஜ் வளர்த்து வச்சிருக்கேன், எனக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயம் புது விதமாக ஒரு அறிவை நான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?
இப்போ லிங்க்டுனா நீங்க கனெக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அது என்னது? அது சொல்லுங்க பாப்பா, யாராவது இருக்கும் லிங்க்டுல நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். யார் யாருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுப்போம்னு சொல்றாங்க? CEO, ஃபவுண்டர், எம்என்சி கம்பெனி, அகாடமி, அலுமினி, சரியா, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். எதுக்காக நம்ம இதுக்குள்ள கனெக்ஷன் கொடுப்போம்? அது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாருங்க. யாராவது ஒருத்தர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஹையரிங் போஸ்ட்டுக்காக நம்ம எப்படி எலிஜிபிளா இல்லை நாட் எலிஜிபிளா அப்படிங்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் எந்தெந்த இடத்துல எது இருக்கு அப்படிங்கிறதுக்காக கேட்கணும். இப்போ அதாவது நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது எப்படி கொடுக்குறோம்னா CEO, ஃபவுண்டர், ஹை லெவல். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா சில கம்பெனி கூட மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கோன்னு நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னு சொன்னா அவங்களோட கனெக்ஷன் கொடுக்குறப்போ நமக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனி கூட கனெக்ஷனும் ஆகும். பெரிய பெரிய கம்பெனி கூட நமக்கு அந்த என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது அவங்க மூலியமா தெரியும். நமக்கு யாருமே தெரியாது, நமக்கு எந்த உறவும் கிடையாது, நம்ம சொந்த பக்கம் கிடையாது. அவங்க எங்கேயோ எத்தனையோ மைல் அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்க மூலியமா அந்த ஃபோன் மூலியமா நமக்கு லிங்க்டு அப்படிங்கிற ஒரு மீடியா மூலமா நம்ம அவங்க கூட கனெக்ஷன் ஆகிறோம். அவங்க கூட அந்த உறவுகள் இருக்கிறப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்போ நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணுறப்போ இங்கே இருந்தபடி என்னது நம்ம அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ இருந்த இடத்துல இருந்தே எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம போக முடியுமா? நம்ம நினைச்ச உடனே பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு சென்னைக்கே போகணும்னா கூட நமக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணி அதுக்கான டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் போய் தங்கி அதெல்லாம் பார்க்கணும். புரிஞ்சுதா? அன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு செய்யறதுனா கம்பெனியே என்னது பையில தூக்கிட்டு ஓடணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஆன்லைன்ல கொடுக்குறோம், ஆன்லைன்லயே இன்டர்வியூ கொடுக்குறோம், ஆன்லைன்லயே இன்டர்வியூ அட்டன் பண்றோம். ஜாப் போறது மட்டுமே என்னது இப்போ அது கூட கிடையாது. ஆன்லைன்லயே வீட்லயே உட்காந்து என்னது வேலை செய்யுது. சரியா? சரி, இது வந்து நமக்கு இருந்த இடத்துல இருந்து பெரிய பெரிய நிறுவனத்துக்குள்ள ஒரு உறவு. வயசுல பெரியவங்களா, மூத்தவங்களா, சின்னவங்களா தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, ஆனா நம்ம CEO, ஃபவுண்டர் இருக்கிறப்ப என்னது வயசுல மூத்தவங்களா, சரி, அவங்களோட நமக்கு ஒரு கனெக்ஷன், அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை எல்லாமே என்னது நம்ம கேதர் பண்ணிக்கணும். சரி, அடுத்து இனி ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. சில ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து எழுதுறது மட்டும் இல்லாமல் ரீடிங்கும் பண்ணுவோம். அது ரீட் பண்ணுறதுனால நம்மளோட கிராமரு அப்புறம் நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ட். இப்போ நான் தமிழ் ஸ்டாஃப் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை கட்டுரை எழுதுங்கன்னு சொன்னா நீங்க எழுதுவீங்களா? ஒரு கவிதை போட்டு சேர்ந்துங்கன்னு சொன்னா சேர்ந்துவீங்களா? ஏன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ இது ஒரு ஆர்டர் போட்டாச்சு. என்னன்னா ஆர்டிக்கல் மாசம் மாசம் நீங்க போடணும். உங்க நாளிதழ் தெரியுதா? அப்போ உங்களுக்கு திறமை